தொடக்க நூல் ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. 13ஆம் அதிகாரம், தொடக்க நூல் ஆதியாகமம் 13, 14வது வசனம் வாசிக்கிறீங்களாமா? லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சிட்டார். பிரிஞ்ச உடனே அங்கே யார் வந்துட்டா? ஆண்டவர் வந்துட்டார். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. சில உறவுகள் நம்மை கைவிடும் பொழுது, அவர்களுக்குரிய ஆதாயத்தை தேடி அவங்க போகும்பொழுது, நாம் தனிமையில் நிற்கும் பொழுது, அங்கே நம்மை ஆண்டவர் தேடி வருகிறார். நம்மளை யார் மட்டும்தான் தேடி வருவா? அவங்களாம் தேடி வர மாட்டாங்க. அல்லேலூயா. சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க எந்த இடத்தை பாருங்க, கைவிடப்பட்ட அந்த இடத்தில் ஆபிரகாம் பிரிந்து சென்ற பின் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. அப்படின்னா அப்ப பிரிந்து சென்ற பின் ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்தார்னா ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பாரு? சொல்லுங்க, எப்படி இருந்திருப்பாரு? கண்டிப்பா மனவேதனையில இருந்திருப்பார், சஞ்சலத்தில் இருந்திருப்பார். கேள்வி இருந்திருக்கு, என்னப்பா டக்குன்னு சொன்ன உடனே அந்த பையன் புறப்பட்டு போயிட்டானே அப்படின்னு இருந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுல என்ன தெரியுமா இருக்கு? தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்து. அல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. நெருக்கமானவங்க, நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தவங்க, நாம் நம்பி இருந்தவங்க, நாம் அன்பு செய்தவங்க, நம்மளை விட்டு பிரியும் போது நம்ம கண்கள் கீழே தான் பார்க்கும். மேலே பார்க்குமா கீழே பார்க்குமா? சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நம்ம வாழ்க்கையில நாம் அன்பு செய்தவர்கள், நாம் நம்பினவர்கள், அவர்கள் தேவைக்காக நம்மை விட்டு பிரிஞ்சிருவாங்க. அப்ப என்ன ஆயிரும்னா நம்ம கண்கள், நான் திரும்ப சொல்றேன், ஒரு பெரிய எதிர்நோக்கை நம்முடைய கண்கள் வைக்கவே வைக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுடைய கண்கள் என்ன செஞ்சுதான்? சொல்லுங்க. ஆபிரகாமுடைய கண்கள் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே சோர்வடைந்து சுத்தி வர அப்படியே மெல்ல அப்படியே பார்த்துட்டு, எங்க போக போறோம்னு தெரியலையே, என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, அப்படிதான் அவர் இருந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு எப்படி வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படி வந்திருந்தாலும் யார் உங்களை தேடி வர்றா? ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன் கண்களை முதல்ல உயர்த்து. பக்கத்தில் கை குடிச்சிடுங்க. உங்க கண்களை முதல்ல உயர்த்துங்க. என்ன செய்யுமா தங்கச்சி? உன் கண்ணை என்ன செய்ய? அக்கா, உன் கண்ணை என்ன செய்ய? உன் மகன்தான் வாழ்க்கை, உன் மகாதான் வாழ்க்கை, உன் நண்பர்கள் தான் வாழ்க்கை, இல்லைன்னா இவங்க தான் வாழ்க்கை, இவங்க இல்லைன்னா என்ன செய்வேன், இப்படி எல்லாம் நீ நினச்சிக்கிட்டே இப்படி இருந்த பத்தியா? இதனுடைய விளைவு என்னன்னா, நீ அப்படியே ஜடம் போல கிடக்கிற. பிரைஸ் தி லார்ட். முக்கிலேயே முடங்கிட்ட. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன் கண்களை எழுந்து படிமா. ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே பார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும், யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், தெய்வம் நம்மோடு இருக்கிறார். கண்களை உயர்த்துங்க. உங்க பார்வை உங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நோக்கி இருக்கட்டும், ஆசீர்வாதங்களை நோக்கி இருக்கட்டும். அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த நன்மைத்தனத்தை பாருங்கள். அல்லேலூயா. நீ அப்படியே குண்டு சட்டிக்குள்ள என்ன செய்யற? குதிரை ஓட்டுறோம் சொல்லும்ல, அப்படியே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வட்டம் இல்லாம வாழ்க்கை, இதை தாண்டி
உனக்கென்று நான் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு என்னமா வச்சிருக்கிறாரு? ஒரு ஆசீர்வாதத்தோட எல்லையை வைத்திருக்கார். நீ என்ன கிடக்கிற? அப்படியே கிடக்கிற. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அடை காத்தது. அதில் சில விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்களாம், கொஞ்சம் ஒரு கழுகினுடைய முட்டையும் கொண்டு போய் அதில் வச்சாங்களாம். இப்போ கழுகுடைய முட்டையும் கோழியுடைய முட்டைகளும் எல்லாம் குஞ்சு பொரித்தது. இப்போ கோழி குஞ்சோடு சேர்ந்து கழுகு குஞ்சும் வளர்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த கழுகு குஞ்சும் கோழி குஞ்சோடு சேர்ந்து வளர வளர அது என்ன செஞ்சது? அப்படியே கோழி குஞ்சு என்ன செய்யும்? அப்படியே அந்த புழு பூச்சி இதே என்ன செய்யும்? டச் பண்ணிகிட்டே போகும். பிரைஸ் தி லார்ட். இதே போல இருந்துதான். ஒரு நாள் இந்த கழுகு குஞ்சானது தன்னுடைய கண்களை உயர்த்தி பார்க்க ஆரம்பிச்சுதான். அல்லேலூயா. தனக்கு மேலாக ஏதோ வித்தியாசமாக பறக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ அதனுடைய ரெக்கைகளை அது உயர்த்தி பார்த்ததான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் அதுக்கு தெரிஞ்சுதான் இந்த கோழி குஞ்சுகள் வேற, நான் வேற. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள் அப்படியே புழு பூச்சியே பார்த்து மடிஞ்சு போற ஜனங்களை போல நானும் மடிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் எடுத்தோம் தலையெழுத்து அப்படியே பேசி புலம்பி சாகிற ஒரு கூட்டம் இது எல்லா மனுஷன்லையும் இருக்குது. நானும் அதே கூட்டத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் மாற்றத்தை தரக்கூடியவர். ஆமென். அல்லேலூயா. இந்த கழுகு குஞ்சானது தன் ரெக்கைகளை உயர்த்தியது. அது நான் இந்த சூழ்நிலையிலே இந்த இடத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதை அது உறுதி செய்து அது மேலே பறக்கிறதை போல தானும் பறக்க ஆசைப்பட்ட பொழுது அதனுடைய ரெக்கைகள் விரிந்தது, அது உயரே பறந்தது, அது வெற்றியை நோக்கி பயணித்தது. கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தயவு செய்து எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் அடைபட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை பலவீனமான வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை கலங்கி தவிக்கிற வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை எல்லாரும் நம்ம வைத்து நம்மளை கழுத்தை அறுத்துட்டாங்களே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாத அப்படிங்கிற நிலைமையில நீ வந்திருக்கலாம். நீ எந்த அடிமட்டமாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஜீரோவான உன்னை ஹீரோவாக்குற தெய்வம் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதன் எந்த தள்ளப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்திலே அவனை உயர்த்துவதற்கு இயேசு இருக்கிறார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.